ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டுக்கடலை லட்டு, பொட்டுக்கடலை உருண்டை எப்படி வேணாலும் சொல்லலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வாயில் வச்சோடனே அப்படியே நல்லா கரைஞ்சிட்டு போயிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தரலாம். ரொம்ப அதிக நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இருந்தாலும் இது இன்னொரு டைம் நல்லா ஜல்லடி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். லட்டு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எது கட்டிகள் இல்லாமல் இருக்கும். நான் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நெய் உருக்கிடலாம். இந்த 1 கப் பொட்டுக்கடலை 1/2 கப் சர்க்கரைக்கு இந்த 1/4 கப் நெய் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நான் எந்த நெய்யுமே சேர்த்துக்கல. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து இந்த ஜஸ்ட் உருக்கி வந்தால் போதும், ரொம்ப காய்ச்ச தேவையில்லை. இப்போ இந்த மாவு மேலே கலந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது விருப்பப்பட்டதுன்னா நீங்கள் நட்ஸையும் வந்து இந்த நெய்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம், முந்திரி, உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா கடிபடும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிங்க. அப்போ தான் நல்லா லட்டு பிடிக்க வரும். இது கொஞ்சம் நல்லா பிணையவே நல்லா கொஞ்சம் இலக்கமாயிரும். இந்த அளவுக்கு நல்லா இல்லை பாருங்கள், லட்டு ஈஸியாக பிடிச்சாச்சு, நல்லா உருண்டை பிடிச்சி வந்தாச்சு. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே எல்லா மாவையுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே லட்டு பிடிச்சாச்சுங்க. இது மேலே கொஞ்சம் நான் குங்குமப்பூ வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில் கடிப்பட்டோடனே அப்படியே நல்லா கரைஞ்சிட்டு போயிடும், அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.